4 கொடிய மிருகங்கள். தானியேல் தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம் என்ன என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். தானியேலுக்கு பல தரிசனங்கள் பரலோகத்தின் தேவனால் கொடுக்கப்பட்டது. அதிலே மிக முக்கியமான தரிசனம் 4 கொடிய மிருகங்களை பற்றின தரிசனம். தானியேல் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தரிசனத்தில் 4 கொடிய மிருகங்களை பார்க்கிறார். முதலாவது சிறகுகள் கொண்ட சிங்கம், இரண்டாவது 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருக்கும் கரடி, மூன்றாவது 4 தலைகளை கொண்ட 4 சிறகுகளை கொண்ட சிவிங்கியை பார்க்கிறார். நான்காவது கெடிதும் பயங்கரமான ஒரு மிருகம். அந்த மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருப்பதை பார்க்கின்றார். இந்த 4 கொடிய மிருகங்களின் அர்த்தம் என்ன என்பதை குறித்த ஒரு அழகிய வசனம் இருக்கிறது. நான் வாசிக்கின்றேன். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். இந்த வசனத்தின்படி இந்த 4 கொடிய மிருகங்களும் பூமியை ஆளுகை செய்யக்கூடிய 4 ராஜாக்களை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதிலும் சிறகுகள் கொண்ட சிங்கம் என்பது தானியேலின் காலத்தில் பூமியை ஆளுகை செய்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தையும் பாபிலோன் ராஜாவையும் குறிக்கிறது. அதற்கு பிற்பாடு தோன்றின 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்த கரடி என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி எழும்பின மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தையும் அதன் பிரதிநிதியாகிய கோரேஸ் மற்றும் தரியுவையும் குறிக்கிறது என்பதை பார்க்கலாம். மூன்றாவதாக எழும்பின 4 தலைகள் கொண்ட 4 சிறகுகள் கொண்ட சிவிங்கி என்பது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி எழும்பிய கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாகிய மாவீரன் அலெக்சாண்டரையும் அவரின் 4 படை தளபதிகளையும் குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நான்காவதாக கொடுக்கப்பட்ட கெடிதும் பயங்கரமான மிருகம் என்பது கிரேக்க சாம்ராஜ்யத்தை வீழ்த்தின ரோம பேரரசை குறிக்கிறது. அதன் கொம்புகள் என்பது ரோம சாம்ராஜ்யத்தின் கீழாக 10 சிறிய ராஜாக்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். தானியேல் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே இந்த ராஜ்யங்கள் எல்லாம் தான் உலகத்தை ஆளுகை செய்தது. இந்த உலகத்தை கடைசியாக ஆளுகை செய்வது ரோம சாம்ராஜ்யம் தான். அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழாகத்தான் இந்த உலகத்தின் தலைவர்கள் இணைந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள் என்று வேதமும் பதிவு செய்கிறது. தீர்க்க தரிசனமும் நிறைவேறுகிறது என்பதை பார்க்கலாம். இதற்கு பின்பாக பரலோகத்தின் காட்சி காட்டப்படுகிறது. அதிலே மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் என்பதை பார்க்கலாம். இந்த ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யமாக இருக்க போகிறது. நல்லவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தாழ்மையுள்ளவர்களுக்கும் உத்தமர்களுக்கும் இந்த ராஜ்யம் பரிசாக கொடுக்கப்படும் என்பதையும் பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும். அதற்கான காலம் சமீபமாய் இருக்கிறது. நம் இதயத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடம் கொடுப்போம். அப்பொழுதே அவர் பரலோகத்தின் ராஜ்யத்தில் நமக்கு இடம் கொடுப்பார். பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.